ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபைவரில் வாட்டர் மார்க் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைவரோட ஒரு ஓவரால் ப்ராசஸ் ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். எந்த விதமான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவும் இது கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள், இல்லாட்டி இப்போவே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஆக்சுவலாக இதுதான் கன்க்ளூஷன் வீடியோ. இது வந்து பிகினருக்கு ஒரு கன்க்ளூஷன் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீடியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன் இது கன்க்ளூஷன் வீடியோ அப்படின்னா, நான் இனியும் ஆர்டர்ஸ் எப்படி கிடச்சிது, அதுக்கப்புறம் எப்படி பையர்ஸ் கூட பேசுறது, அதெல்லாம் நான் எதுவுமே ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறது எதுவுமே சொல்லலை. பிகாஸ் எனக்கு ஒரு ஆர்டர் கூட இனியும் கிடைக்கல. அதுதான் ட்ரூ. பிகாஸ் நான் சண்டே தான் நான் கிக்கே க்ரியேட் பண்ணி ஒரு 100% அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நான் கிக்கே போஸ்ட் பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு ஆர்டர்ஸ் கிடைக்காது. ஸோ நான் ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் ஃபர்தர் வீடியோஸை நான் என்னால் போட முடியும். அதுக்கு முன்னாடி மற்றவங்க வீடியோ பார்த்துட்டு என்னால் போட முடியாது. பிகாஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ நான் ஒரு கன்க்ளூஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிக்கிறேன். பட் நான் இதோட நிறுத்தலை. ஃபைவர் பற்றி எனக்கு ஆர்டர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அதில் ஏர்னிங் எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அதுக்கு மறுபடியும் இன்னொரு சீரீஸ் போடுவேன். அதை இனி ஒரு 10 to 15 டேஸில் போட்டுருவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ பிகினர், நீங்கள் வந்து ஃபைவருக்கு புதுசாக பிகினராக வந்திருக்கீங்க, நியூ செல்லராக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். எல்லாமே நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக சோஷியல் மீடியாஸும் வந்துடும். நான் கிராஃபிக் டிசைன் யூஸ் பண்ணனால எனக்கு விமியோ, ட்ரிபிள், பிஹான்ஸ் அதெல்லாம் வந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சு ஃபேஸ்புக், ட்விட்டர், உங்கள் ஃபோன் நம்பர், ஜிமெயில் ஐடி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. A to Z உங்கள் ப்ரொஃபைலில் வந்து அந்த 100% இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நீங்கள் ஃபில்லாக இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு வெப்சைட் இல்லாட்டி அது ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம், விட்டுருங்க. பட் மற்ற எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும். உங்களோட மெயின் திங்கே உங்கள் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கில்ஸ், இதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த காலேஜ் டிகிரி, அது எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லாட்டி நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், மொபைல் டிசைன்ஸ்க்கு கேட்டு வாங்கிக்கோங்க. காலேஜ் டிகிரி நீங்கள் இனி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, காலேஜ் டிகிரி நீங்கள் இனி முடிக்கல அப்படின்னா முடித்த மாதிரி போட்டுங்க. பட் இதை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. பட் நீங்கள் அந்த ஒர்க்கு பக்காவாக பண்ணி தருவீங்க, நான் வந்து அதில் ரொம்ப ஸ்கில்லபிளாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இன்டர்ன்ஷாலா அப்படின்ற ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவை போட போகிறேன். ஐ மீன் அப்கமிங் வீடியோஸை போட போகிறேன். ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ப்ரொஃபைல் செட்டப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிக்கில் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன், நீங்கள் கரெக்டான கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு இடையில ஸ்டக் ஆகிட்டு நிற்பீங்க. எல்லாருமே எப்போ ஸ்டக்காக நிற்பாங்கன்னா, உங்களுக்கு தெரியாத விஷயத்த லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இடையில ஸ்டக்காக நின்றுவாங்க. இது ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணும்போது நீங்கள் யார்கிட்டையும் டவுட் கேட்க தேவையில்லை, எந்த இடத்துல ஸ்டக்காக தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் தெரியாத விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு இடையில ஸ்டக் ஆகத்தான் செய்யும். ஓகே, நீங்கள் யாரும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் கரெக்டான நீச்சை, உங்கள் கரெக்டான கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐ வில் டூ அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் வரும். அந்த ஹெட்டிங் தான் நீங்கள் கொடுக்குறது மெயின். நீங்கள் அதை கரெக்டாக கொடுத்துருங்க, சிம்பிளாக கொடுத்துருங்க. ரொம்ப புரியாத வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் புரிகிற வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரைஸ் கோட் பண்ணுறது. நீங்கள் பிகினராக இருப்பீங்க, பட் உங்களோட வேலை வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க்கை நீங்கள் ஃபைவர் மூலிமா செய்கிறத விட தனியாக செஞ்சாலே நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணிடலாம். பட் நீங்கள் ஃபைவர் மூலிமா போனோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வீடியோ எடிட்டிங் இருக்குது. அதுக்கு பேசிக்கில் வந்து யாருமே $5 போடவே மாட்டாங்க. வீடியோ எடிட்டிங்லாம் மினிமம் 1000 rupees ஆகும். பட் அது $5ங்கிறது ஒரு 390 370 தான் வரும். ஓகே, யாரும் போட மாட்டாங்க. பட் நீங்கள் பிகினராக இருந்தால் அதை போட்டு தான் ஆகணும். $5 பேசிக் பேக்கேஜ் வச்சுருங்க. நீங்கள் எடுத்த உடனே $10 $15 $20 வச்சிங்கன்னா யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பேசிக்கில் வந்து $5 மட்டும் கோட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் கட்ஸுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் கிக்ஸில் போயிட்டு நீங்கள் அதை எடிட் பண்ணி ரேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போது நீங்கள் 5, 15, 20 இதை மட்டும் வைங்க, வேறு எதுவுமே வைக்காதீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த பேசிக்லேயே அந்த டிக் மார்க்லாம் கேட்கும்ல, நீங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ண போகிறீங்க. ஐ மீன் என்னோட கிராஃபிக் டிசைனிங் வந்து 3D லோகோஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் சோர்ஸ் ஃபைல் கொடுக்குறீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டுச்சு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி உங்கள் கேட்டகரிக்கு நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் போடுறதா இருந்தாலும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை WordPress வெப்சைட் வாட்டெவர் எல்லாமே இருக்கிறதுல, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வரும். அது எல்லாமே டிக் கொடுத்துருங்க. பேசிக்கில் ரொம்ப முடியாத சூழ்நிலை வேணால் 1, 2 டிக் கொடுக்காம
பேசாமல் விட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பேக்கேஜை ஃபில் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா பேக்கேஜில் தான் நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. எக்ஸ்ட்ரா பேக்கேஜை பேசிக் பேக்கேஜோட ஒரு $5 எக்ஸ்ட்ரா கொடுத்து வச்சுருங்க. ஓகேவா? இவ்வளோதான், இங்கே பேக்கேஜ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் எல்லாருமே தப்பு பண்ணுற விஷயம். ஓகேவா? அது என்னென்னா, மற்றவங்களோட எடுத்து எழுதுவீங்க, பார்ப்பீங்க. எடுத்து எழுதுறது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பட் அது ஃபைவருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் முன்னாடியே போட்டிருப்பாங்க, காப்பி ரைட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அதான் பண்ணி அவங்களோட கிக்ஸு இல்லை அவங்க அக்கௌண்ட் பேன் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மற்றவங்களோட கிக்ஸை பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எழுத பாருங்கள். இல்லாட்டி மற்ற வெப்சைட்டில் போய் ப்ரொஃபைலை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிக்கில் இருந்தே தானே கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து எழுதுனா பிரச்சனை வரும். மற்ற வெப்சைட் அப்வொர்க்காக இருக்கட்டும், குரு 99 இருக்கட்டும், இல்லை 99 டிசைன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரீ பிக், அந்த மாதிரி எல்லா வெப்சைட்லேயும் உங்களுக்கு ப்ரொஃபைல் பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லை கிக் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன் போடுங்க, அதுக்கு ரிலேட்டடாக வரும். அதை எடுத்து நீங்கள் அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி கிக்ஸ் டிஸ்கிரிப்ஷன் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் இமேஜ், வீடியோ அண்ட் பிடிஎஃப், இது மூணுமே நீங்கள் அட்ராக்டிவாக பண்ணணும். வீடியோ கூட பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. பட் உங்கள் இமேஜ் தான் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் உங்களோட கிக் இமேஜ் நீங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக ஐ மீன் உங்கள் ஒர்க் ஃபைலை கண்டிப்பாக அதில் போட்டே வைக்கணும். 3 ஃபோட்டோஸ் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ உங்கள் ஒர்க் ஃபைல், மிச்சம் 2 வேணால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ராக்டிவாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சு நம்ம கிக் ஃபில் பண்ணியாச்சு, கிக் பப்ளிஷும் பண்ணியாச்சு. அது ஆக்டிவில் இருக்கும். சில பேர்த்துக்கு கொஞ்ச நாள் கழித்து டினைட் ஆகிரும், ஐ மீன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் ஒரு பிளாகர் இல்லை ஆர்டிக்கல் ரைட்டிங் கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம். இப்போ நான்லாம் கிக் போட்டேன், எனக்கு அது டினைட் பண்ணல. என்னோடய ஃப்ரெண்டுக்கும் போட்டாங்க, அவங்களுக்கு யாருக்கும் ரிஜெக்ட் பண்ணலை. ஸோ ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது இடத்துல காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி காப்பிரைட் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் மெயின் ரீசனாக இருக்கும். மற்றபடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ஒரு 10 ரீசன்ஸில் இருக்க மாதிரி யாரும் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டீங்க. அக்கௌண்ட் சேல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் யாரும் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க மோஸ்ட். ஸோ எல்லோரும் இந்த காப்பி அந்த இதில் தான் மாட்டியிருப்பீங்க. ஸோ அதை யாரும் பண்ணவே பண்ணாதீங்க. பி யூனிக். எல்லாம் கிக்கில் பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஒரு 3 நாள் 1 வாரம் வெயிட் பண்ணுவீங்க, வியூஸே வராது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். ஐ மீன் இதனால தான் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது. பிகாஸ் இப்போ டாப் ரேட்டட் செல்லராக இருக்கிற ஃப்ரீலான்சஸ், ஃபைவர் ஃப்ரீலான்சஸ்லாம் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்டேயே இந்த மாதிரி பை பண்ணி ஆர்டர்ஸை பை பண்ணி அவங்க ரேட்டிங்ஸ் ஏற்றிருப்பாங்க. ஸோ இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அகைன்ஸ்ட் தான். பட் வேறு வழி இல்லை. நம்ம இப்போ இருக்க காம்படிஷனில் வேறு வழியே இல்லை. ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ரேட்டிங் வர வைக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு ஒரு 200 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. என்ன அப்படின்னா, நீங்களே உங்கள் ஃபேமிலி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு நார்மல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நீங்களே அவங்கக்கிட்ட மணியை கொடுத்து, பிகாஸ் பேசிக் பேக்கேஜே வாங்கட்டும், நோ ப்ராப்ளம். 500 வரும், 391 சம்திங் வரும். சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் சர்வீசஸோடு சேர்த்து ஒரு மொத்தமாக ரவுண்டாக 500 வரும். அந்த 500 பே பண்ண சொல்லிடுங்க. ஆர்டர்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும், ஃபைவர் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துடும். பட் எவ்வளோ வரும்னா 80% தான் வரும். அந்த 500ல் 80% தான் வரும். இதுதான் ஃபைவரோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு இதாக இருக்கும். உங்களோட பேமெண்ட் பையர் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதில் 20% ஃபைவருக்கு போயிட்டு பேலன்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள். பட் இது லாங் டேர்மாக இதையே நம்ம டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல்ஸ் ஒரு 1 or 2 ஆர்டர்ஸ், 1 கிக் இல்லை 2 கிக் இந்த மாதிரி ஆர்டர் வாங்கி உங்கள் ரேட்டிங்ஸை ஏற்றிக்கிங்க. இதுதான் வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரமோட்டிங் உங்கள் எஃபி ப்ரொஃபைல். ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு தப்பாக நினச்சி போனேன், என்னடா இப்படி இறங்கிட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. இது நம்ம பார்ட் டைமாக தான் பண்ணுறோம். ஓகேவா? எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். பின்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், ட்விட்டர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள், லிங்க்டு அக்கௌண்ட்டில் போடுங்க, எஃபி குரூப்ஸில் எல்லா குரூப்ஸ்லையும் ஜாயின் பண்ணி எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபைவர் குரூப்பில் மட்டும்தான் ஜாயின் பண்ணிட்டு இல்லை, பார்ட் டைம் குரூப் ஜாயின் பண்ணுங்கள். ஏர்னிங் இன்கம் குரூப் எவ்வளவோ குரூப்ஸ் இருக்குது எஃபியில். எல்லா குரூப்லையும் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறோமோ, யாராவது ஒருத்தர் வாங்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் வாங்கினாலே நமக்கு ப்ராஃபிட் தான். பட் எல்லா இடத்துலையும் நீங்கள் இது பண்ணுங்கள். ப்ரமோஷன் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் ப்ரமோஷன் பண்ண தான் ஏதாவது ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் கிடைக்கிறது மூலியமாக தான் உங்களோட ரேட்டிங்ஸ் மேலே போகும். ஃபைவரில் உங்களோட அக்கௌண்ட், உங்களோட கிக் மேலே காமிக்கும்.
வேறு எந்த விதமான வேவும் கிடையாது நம்மக்கிட்ட. பிகாஸ் இப்போ இருக்க காம்படிஷனில் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் மட்டும் ஃபைவரில் 1 crore அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா? அதுவும் நிறையா சர்வீசஸில் நிறையா காம்படிஷன் இருக்குது. ஸோ அந்த காம்படிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூனிக்காக ஒரு சர்வீஸை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களாலேயும் ஒரு ஆர்டர் எடுக்க முடியும். பட் பி பேஷன்ஸ் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். இது இல்லாதனால தான் நிறைய பேர் இதையும் ஃபைவர் ஐயோ அது முடியாது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு போகிறீங்க. எதுவுமே கஷ்டம் இல்லை. நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் போட்டோமோ அது கண்டிப்பாக பலன் கிடச்சே தீரும். ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக அதை பி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. பட் இதுலேயே உங்கள் ஃபுல் டைமை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. இது ஒரு பார்ட் டைமாக வைங்க. அப்பப்போ அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி நம்ம கிக்ஸை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் என்ன புது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்து அனலைஸ் பண்ணி போடுங்க. ப்ரமோட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 1 month பாருங்கள். அது வரைக்கும் ஆர்டர் கிடைக்காட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயே நீங்கள் ஹெல்ப் கேட்க வேண்டியதான். வேறு வழியே இல்லை. இப்படி தான் உங்கள் ஃபைவர் கிக்ஸுக்கு ஆர்டர் வரும். ஓகேவா? ஓகே, இனி வர அப்கமிங் வீடியோஸில் இனி அடுத்த சீரீஸில் நான் எப்படி ஆர்டர் வாங்கினேன், அதுக்கப்புறம் பையர்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறது, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் இப்போ வரைக்கும் நான் போட்ட ஒரு 20 வீடியோஸே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு பெரிய டவுட்டாக இருந்தால் என்னோடய இன்ஸ்டா பேஜ் அண்டு எஃபி பேஜ் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதிலே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். ஃபைவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. இதுவும் ஒரு கஷ்டமான விஷயந்தான். பிகாஸ் இதில் ஈஸியாக எல்லாத்தினாலையும் ஆர்டர்ஸ் எடுத்துக்க முடிஞ்சு ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க. நான் முதல்லேருந்தே அதை சொல்கிறேன். ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. கஷ்டமான விஷயந்தான். நீங்கள் ஃபிசிக்கலாக செய்கிற வேலையை விட இப்படி ஆன்லைனில் செய்கிற வேலைக்கு தான் ரொம்ப எஃபோர்ட் போடணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபைவரில் கன்சிஸ்டண்ட்டாக பேஷன்ஸாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். கிக்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். யாரும் பயப்படவே வேணாம். இனியும் எனக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு இடையில நான் வீடியோஸாக போட்டுறேன். யாரும் பயப்படவே வேணாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.